ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து சரண்யா. இந்த வீடியோ என்ன வீடியோனா, என்னோடய பீரோவில் வந்து நான் வந்து காமிச்சிருப்பேன். இந்த வீடியோ தான். அப்புறம் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க, உங்கள் அம்மா அப்பா ஏற்றுக்கல அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அப்படின்னு. ஆமாம், இப்போ கூட நான் அதை தான் சொல்லுவேன். நான் ஒத்தையில் வந்தால் எங்கள் வீட்டில் என்னை ஏற்றுக்க மாட்டாங்க. என் வீட்டுக்காரோட வந்தால் தான் ஏற்றுக்குவாங்க. அதுதான் உண்மை. சரி, வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து என்னோட பீரோ. என்னோட துணி, பாப்பாவோட கொஞ்சம் துணி இருக்கும். பீரோல் வந்து இங்கே தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் நான் இங்கே உள்ள துணியை காட்டியிருப்பேன். ஒரு சில பேர் வந்து எப்படி சொல்கிறது, உங்களையே ஏற்றுக்கலை அப்படின்னா உங்கள் துணி மட்டும் எப்படி அங்கே இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. என்னைய மட்டும்தான் ஏற்றுக்கலை, நான் மட்டும் வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். சரியா? அவரோடு வந்தால் என்னை ஏற்றுக்குவாங்க எங்கள் வீட்டில். இதை புரிஞ்சுக்கோங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஒரு சில துணி வேண்டாத துணி தான் இங்கே வச்சுருப்பேன். அவ்வளவா பாருங்கள். பிள்ளையார் ஃபோட்டோ இருக்கா, மேலே வந்து ஒன்று பார்த்துருப்பீங்க. அது வந்து வாங்கி வச்சு அப்படியே இருக்குது. நம்ம யூஸ் பண்ணக்கூடாது இல்லையா? பார்த்தீங்களா? தெரியுதா என்னன்னு தெரியும் உங்களுக்கு. இங்கேயே இருக்குது, அது அப்படியே இருக்குது. கொடுக்கணும், ரெஸ்ட்டு வர்றதுக்கு யார்கிட்டையாச்சும் கொடுக்கணும். என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். அதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பீரோ எடுத்துகிட்டு போக முடியாமல் கிடக்குதுங்க. அதுதான் இந்த துணியை காமிச்சேன்.